ஒரு விவசாயி காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி வீடியோவை பார்க்கலாமா? சிறப்பா பண்றோம், சீக்கிரமா பண்றோம். இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நம்முடைய சாமந்தி பூந்தோட்டத்துக்கு பூ அறுக்க வந்துட்டேங்க. இந்த சாமந்தி பூ அறுவடை பண்ண கிட்டத்தட்ட 8 மணி ஆயிடுச்சுங்க. அறுவடை பண்ண கையோட நம்ம திண்டக்காய் அறுவடை பண்ண போயிட்டேங்க. அங்க போயிட்டு பார்த்தா ஃபுல்லா பனியரமா இருக்குது, காய் மொத்தம் மண்ணா இருக்குதுங்க. அதை அறுவடை பண்ணி தண்ணியில போட்டு அலசி அதை மூட்டை பிடிக்கிறதுக்காட்டியுமே மணி 11 மணி ஆயிடுச்சுங்க. அந்த கையோட வெண்டைக்காய் அறுவடை பண்ண போயிட்டேங்க. அங்க போனா மணி 12 1 மணி ஆயிடுச்சு. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, கையெல்லாம் மொத்தமா எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை அறுவடை பண்ணி மூட்டை பிடிச்சி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காட்டி பாத்தீங்கன்னா மணி 2 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம வெண்டைக்காய் பெங்களூர் தாங்க ஏற்றுமதி செய்யறோம். வண்டியும் பாத்தீங்கன்னா 3 மணிக்கு வண்டி வந்ததுங்க. வண்டி வந்த கையோட நம்ம அறுவடை பண்ண வெண்டைக்காய் மூட்டையை ஏற்றுமதி செஞ்சுட்டுங்க. அடுத்து பக்கத்து இடத்துல நம்ம மிஷின் மூலியமா பார் ஓட்ட கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போயிட்டு அங்க பார் ஓட்டி கொடுத்துட்டேங்க. கிட்டத்தட்ட அங்க ஒரு 2 மணி நேரம் ஓடிச்சுங்க. கடைசியா பாத்தீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் நம்ம வேலையை மொத்தமா கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு மணி 7 மணி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா ஒரு கிரீன் கலர்ட்ட கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த பதிவு போறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குங்க. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திப்பாங்க.